நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ வருகிற ஆகஸ்ட் மாதம் நடக்கக்கூடிய ராஷ்டிரபாஷா தேர்வுக்கு எக்ஸப்டட் கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக நாங்கள் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ஃபுல்லாக நாங்கள் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அந்த வீடியோஸில் இருக்கிறது தான் ஃபுல்லாக இங்கே மாடல் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ப்ரீ டெஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்னு இருக்குது. இதில் இப்போ நாங்கள் நடத்துகிறோம். இதில் கண்டிப்பாக 90% இந்த கொஸ்டினை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், டெஸ்ட் எழுதி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக உங்கள் ஹெட்லைன்ஸ்லாம் உங்களுக்கு படித்து காப்பிட்டேன்னா அதை பார்த்துங்க. இது மார்க் 100 மார்க்ஸு 2.5 hours. இது மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு. கவி और कविता का नाम बताते हुए किन्हीं दो पद्यांश का भावार्थ हिंदी में लिखिए. இது கவிதா அப்படின்னா செய்யுள். இது போயத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அந்த போயமில் இஆர்சி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுங்க, சந்தர்ப்ப வியாக்கியா அப்படின்னா போட்டு அந்த இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எந்த போயத்துலேருந்து வந்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த போயம் எழுதி அதோடைய எந்த தலைப்புன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதோட ஆத்தர் நேம் எழுதணும். அதை எழுதிட்டு குறிப்பு வியாக்கியான்னு சொல்லி சந்தர்ப்ப வியாக்கியான்னு சொல்லி ஒன்றுக்கு எழுதினோம். மொத்தத்தில் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டுக்கிறது 2 தான் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு 4 மார்க்ஸு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். இந்த கொஷினில் இருக்கிறத மட்டும் நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். नेक्स्ट सेकंड राउंड कवि का नाम बताते हुए किसी एक कविता का सारांश लिखिए. कविता का அப்படி போயமுடைய எஸ்ஏ மேலே பார்த்தது அது பாவார்த்தை பார்த்து நம்ம இது போயத்தில் வரக்கூடிய எஸ்ஏ. இது ரொம்ப ஈஸியானது. 4மே படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் 2 வர வாய்ப்பு இருக்குது. 3 கூட வரும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சுபுகாமனா நல்வாழ்த்துக்கள். சுக் துக் அப்படின்னா மகிழ்ச்சி அண்டு துக்கம். மாங்குனா அம்மா. பாரதிக்கு நாரி அப்படின்னா பாரதத்தில் பெண்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இது ஃபுல்லாக நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். அதை பார்த்துங்க. மொத்தம் 10 மார்க்ஸு. அவங்க எத்தனை எழுத சொல்கிறாங்க அப்படின்னா 1 தான் எழுதி. ஏக்கு கவிதா சாராம்சம் 1 மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஒரு 3 எஸ்ஸே படிச்சுங்க, கண்டிப்பாக வரும். தேர்டு किन दो दोहं का कंटेस्ट रूप जीवन का जीवन लिखिए. कंटेस्ट அப்படின்னா தோகையை கொடுத்துருக்காங்க. மற்றதில் மார்க் இது 4 மார்க்ஸு. அங்கே தான் எழுதி சொல்லியிருக்காங்க. 2 மட்டும் தான் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. இங்கே ஆரம்பமும் இங்கே முடிவும் கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே ஃபுல்லாக நான் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நான் போட்டிருக்கேன். அதை நல்லா பார்த்துங்க. இந்த 4ம் படிச்சிருப்போம். கண்டிப்பாக இதில் 3 கண்டிப்பாக வரும். பார்த்துங்க. 4 மார்க்ஸு. ஒன்றுக்கு 2 மார்க்ஸு. किन 3 का பாவார்த்த ஹிந்தி மே லிக்கியே. அப்போ தோகையில் வரக்கூடிய அந்த பாவார்த்தை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எந்த இதில் தோகையிலேருந்து வந்திருக்குன்றது இதை படித்து பார்த்து இதுக்குண்டான நம்ம மீனிங்ஸோடு நம்ம பாவார்த்தன்னு போட்டு நம்ம இது எழுதணும். இதுக்கு மார்க்ஸ் மொத்தம் அவங்க 3 எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே டோட்டலாக 6 கொடுத்துருக்காங்க. 3 மட்டும் அட்டெண்ட் பண்ணால் போதும். ஒன்றுக்கு 3 மார்க்ஸு. இந்த 6மே படிச்சுட்டு போங்க, கண்டிப்பாக வரும். இதுலேருந்து கண்டிப்பாக வரும். இதுலேருந்து நம்ம மினிமம் 4 கண்டிப்பாக வரும். நீங்கள் 3 அழகாக எழுதிடலாம். ஃபிஃப்த்து किन्हीं 5 का अर्थ हिंदी में लिखिए. அர்த்தம் அப்படின்னா மீனிங்ஸு. மொத்தம் அதில் மார்க் 5 மார்க்கு. அவங்க டோட்டலாக ஏக்குலேருந்து தர்ஸ் வரைக்கும் 10 கொடுத்துருக்காங்க. இது எது நல்லா தெரியணும். இதில் மொத்தம் 10ல் ஏதாவது 5 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. சிக்ஸ்த்து किन्हीं 5 का वाक्यों में प्रयोग लिखिए. வாக்கியம் அப்படின்னு வாக்கியம் கொடுத்துருவாங்க. இது நம்ம சென்டென்ஸாக சொற்றொடரில் நம்ம எழுதணும். தமிழ் அப்படி வாக்கியத்தில் அமைச்சு எழுதுகிறோம். ஒரு வார்த்தை கொடுத்தோம். அந்த மாதிரி சென்டென்ஸில் நம்ம எழுதுனோம். இதுக்கு இது மொத்தம் இது 5 மொத்தம் இதில் டோட்டலாக 10 கொடுப்பாங்க. நீங்கள் 5 மட்டும் எழுதினா போது. ஒன்றுக்கு 2 மார்க்கு. ஓனாக கூட எழுதலாம். பார்த்துங்க, நான் ஃபுல்லாக நடத்தியிருக்கேன் உங்களுக்கு. அதில் பார்த்துக்குங்க. निम्न गसांश को ध्यान से पढ़कर नीचे दिए प्रश्न के उत्तर लिखिए. இங்கே இப்போ கதாம்சம் அப்படின்னா பேராகிராஃப். இங்கே பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த பேராகிராஃப் கீழே கொஷின் நீச்சே
நீச்சே தீயே பிரசன்ன அப்படிங்கிறது இந்த பேராகிராஃப் கீழே வந்து உங்களுக்கு கொஷின் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொஷின் வந்து என்ன படித்து பார்த்துட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இதை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதுங்க. இந்த மார்க் வந்து 5 மார்க்ஸு. இந்த 3 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ணுங்க. ஆன்சர் இதிலே இருக்குது. நான் மாடல் கொஸ்டினை ஃபுல்லாக இதுக்கு ஆன்சரோடையே ஃபுல்லாக போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துங்க. 8 नंबर किनकी तो प्रश्न के उत्तर एक या दो वाक्य में लिखिए. இந்த இதில் வந்து மொத்தம் 2 வினாக்களுக்கு மட்டும் வந்து ஏக் யா ஒரு வரி அல்லது 2 வாக்கியத்தில் வந்து விடை எழுது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மொத்தம் டோட்டலாக வந்து 6 கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இனி 2 மட்டும் தான் எழுத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 4 கொஸ்டின் இருக்குது. இதில் மொத்தம் வந்து 2 மார்க்ஸு 4 மார்க் டோட்டலாக. 2 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். கொஸ்டின் ஆன்சர்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அங்கே ஒரு வாக்கியம் 2 வாக்கியத்தில் கொஷினில் பாதி ஆன்சர் இருக்கும். பார்த்துங்க. கிஷி ஏக்கு பாட்டுக்கா சாராம்சம் லிக்கியே. இது வந்து சாராம்சம் அப்படின்னா வந்து எஸ்ஏ இதில் கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் வந்து 1 மட்டும் எழுதி சொல்லி மார்க் வந்து 10 மார்க்ஸு மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. ரூபையா சபையத்தாக்கா ரகசிய சுவாமி விவேகானந்து. இந்த ரூபியா சுவாமி விவேகானந்த் வந்து ரொம்ப முக்கியம். 2மே கண்டிப்பாக வரும். நல்லா பார்த்துங்க. மார்க் வந்து 10 மார்க்ஸு 1 மட்டும் அட்டன் பண்ணால் போதும். கிஷி ஏக்கு ஏகாங்கிக்கா சாராம்சம். ஏகாங்கி அப்படின்னு நாடகம். அந்த நாடகத்தில் கதை வந்து எழுதுங்க அப்படின்னு கட்டுரை எழுதுங்க அப்படின்றாங்க. அது ஃபஸ்ட்டு வந்து பகுக்கு விதா. பகுனா வந்து மருமகளுக்கு வந்து வரதட்சணை இது. அது செகண்ட் வந்து ரீடிகி கட்டி. அப்போ ரீடிகி கட்டினா வந்து போனு. அடுத்து வந்து பரிவர்த்தனை அப்படின்னா மாற்றம். இந்த 3 கட்டுரையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நல்லா பார்த்தும். அதுக்கு வந்து 10 மார்க்ஸு. இனி 1 மட்டும் அட்டன் பண்ணா போதும். கின்கின் தோ பாத்ரோங்கா பரிச்சய தீஜியே. இந்த மேலே பார்த்தோம் இப்போ 10th ரோமில் அதில் இருக்க கேரக்டரில் இந்த இதில் இருக்கவங்க இந்த பாத்திரம் அப்படின்னு நான் அந்த ஏகாங்கில் நடித்தவங்களை பற்றி ஃபுல்லாக அந்த யாராவது இதில் இருக்காங்க அதில் பங்கேற்றிருக்காங்கன்றது அதில் போட்டிருக்காங்க. அதில் அது மொத்தம் வந்து டோட்டலாக அதில் 5 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இனி 2 மட்டும் அட்டன் பண்ணுங்கள். 2 வந்து எழுதுனா போதும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ராஜேஸ்வரி, அம்புஜி ராஜா, உமா, குருதத்து, ஜல்காரி பாகி இது எல்லாமே நடத்தியிருக்கேன். இந்த மாடல் கொஸ்டினில் இது ஃபுல்லாக பார்த்து இதுக்கு வந்து எனி 2 மட்டும் அட்டன் பண்ணி 1 5 மார்க்ஸு. கின்கின் தோ பிரசன்னைக்கு உத்தர் ஏக்கியா தோ வாக்கியமே லிக்கியே. இது வந்து ஏகாங்கில் வர அந்த கேள்வியில் தான் வந்து வந்திருக்கு கொஸ்டின் ஆன்சரு. இதில் வந்து மொத்தம் வந்து 5 மார்க்கு. இது மட்டும் வந்து டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. தோ பிரசன்னா 1 வந்து 2.5 மார்க்ஸு. நம்ம அந்த ஏகாங்கிலே உங்களுக்கு மேலே 10 25 மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. இதில் நீங்கள் ஒரு கதை படிச்சுட்டாவும் அவங்க கேரக்டர் வச்சு ஈஸியாக எழுதிடலாம். கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எழுதிடலாம். இவன் மொத்தம் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணால் போதும். மொத்தம் டோட்டலாக 5 மார்க்ஸு. 1 2.5 மார்க்கு. லாஸ்ட் ரோமில் பாருங்கள். சந்தர்ப்ப சகித்து கின்கின் தோன்கா பாவ சம்ஜாயே. இது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க இதை படித்து பார்த்து இதுக்கு வந்து நம்ம வந்து சந்திரபுக்கும் வியாக்கியாவும் வந்து இது நம்ம எழுதணும். இதுக்கு வந்து மொத்தம் மார்க் வந்து 10 மார்க்ஸு. இதுக்கு மொத்தம் டோட்டலாக 5 கொடுத்துருக்காங்க. 2 மட்டும் அட்டன் பண்ண சொல்லிடுவோம். 1 வந்து 5 மார்க்ஸு. இது நான் கொடுத்து இந்த மாடல் கொஸ்டின் வச்சு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணி டெஸ்ட்டு மாதிரி வீட்டில் உட்காந்து எழுதி பாருங்கள். 2-3 முறை டெஸ்ட் எழுதிட்டாவும் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக மைண்டில் பதிஞ்சிடும். அங்கே போனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த நான் இப்போ சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக 80% வந்து குறையாமல் இந்த கொஷின்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.